தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் 69,000க்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய வாக்காளர் சிறப்பு முகாம் குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல், நீக்குதல் உள்ளிட்டவைகள் தொடர்பான சிறப்பு முகாம்கள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஒருங்கிணைந்த வாக்காளர் பட்டியல் என்பது கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி மொத்தம் 66,77,30,000 வாக்காளர்கள் தமிழகத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தகுதி இருக்கக்கூடிய நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் என்பது கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி தொடங்கி மாநிலம் முழுவதும் ஏற்கனவே நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வாக்காளர்கள் தங்கள் பெயரை சேர்ப்பதற்கும் அதே போல வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்வதற்கும் வசதியாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இன்றும் நாளையும் அதே போல 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் இன்று 69,000 இடங்களில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல், நீக்குதல், அதே போல இடமாற்றம், ஆதார் எண் இணைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளலாம் என்பதற்காக சிறப்பு முகாம்கள் என்பது நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கட்சியின் சார்பிலும் கூட வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல் அந்த முகாம்களில் மையங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சியின் சார்பாக பிரதிநிதிகள் அங்கு அமர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் 18 வயது முடிந்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம், இந்த வாக்காளர் பட்டியலை பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதன்படி 18 வயது நிரம்பியவர்கள் ஏற்கனவே இந்த படிவங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்து வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் 17 வயது முடிந்து ஜனவரி மற்றும் ஏப்ரல், ஜூலை ஆகிய மாதங்களில் பிறந்தவர்களும் கூட இதில் விண்ணப்பிக்கலாம் என்பது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதே போல இணையதளம் வாயிலாகவும் இந்த முகவரி மற்றும் வாக்காளர் உதவியின் கைபேசி செயலியின் மூலமாகவும் ஆன்லைன் முறையிலும் கூட விண்ணப்பித்து இந்த பெயர் சேர்த்தல், நீக்குதல் உள்ளிட்ட பணிகளை பூர்த்தி செய்யலாம் என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்றும் நாளையும் தமிழகம் முழுவதும் 69,000 இடங்களில் வாக்காளர் பட்டியல் சேர்த்தல், நீக்குதல் முகாம் என்பது நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு முகாம் இன்றும் நாளையும் நவம்பர் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செலினா.